படுத்துக்கிட்டே பேசுவேன், கால் மேல கால் போட்டு பேசுவேன். என்ன சொன்னீங்க, விஜய் நிக்கிற தொகுதியில ஃபர்ஸ்ட் விஜய் ஜெயிப்பாரா? 2% ஓட்டு வாங்குவீங்களா? தோத்து போறவன பாத்துருக்கேன், இவ்வளவு கேவலமா தோத்து போறவன பார்த்ததே இல்லடா. அதுவும் குளத்தூர் தொகுதியில ஐயோ, சென்னை திமுக கோட்டை ஓட்டையாக்கி அமைச்சிட்டாங்க. ஏன்னா இந்த திமுக அதிமுக என்ன சொன்னானுங்கன்னா, பிரச்சாரம் டைம்ல விஜய் வீட்டுக்குள்ளே இருக்காரு, வீட்டு விட்டு வெளில வர மாட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாருங்க. அது மட்டும் இல்ல, எந்த பிரச்சனையும் விஜய் பயந்து வீட்டுக்குள்ளே இருப்பார். நீங்க சொன்ன மாதிரி விஜய் வீட்டுக்குள்ளே இருந்தாருன்னு வச்சுக்கோமே, இப்ப தலைமை வீட்டுக்குள்ள இருந்து ஜெயிச்சிட்டாரா? இந்த எம்ஜிஆர் படுத்த படுக்கையிலே ஜெயிச்சான்னு சொல்லுவார்ல, படுத்துக்கிட்டே, அது மாதிரி விஜய் வீட்டுக்குள்ளே இருந்து ஜெயிச்சாரு. அப்ப ஒத்துக்கிட்டு தானே நீங்க கார்ல இருந்து தேட்டருக்கேன். இந்த திமுக காரங்க, இந்த விசிக காரங்க, என்டிகே காரங்க ஒருத்தனை கூட கண்ணிலே காணும். போன் அடிச்சு நேற்று வரைக்கும் என்ன கலாச்சாரம் நைட் வரைக்கும், நாளைக்கு என்ன தொட ஓடிடுவீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு, இன்னைக்கு பார்த்தா அவனுங்க ஓடிட்டானு. பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அம்சா மசாரி மாதிரி சுத்த போறோம்னு. இப்ப திமுக நாம் தமிழ் கட்சியெல்லாம் அம்சாவா மாதிரி சுத்திட்டு இருப்பானுங்க, எல்லாம் அம்சாவை கண்டுபிடிச்சு சம்சாவாக்குறான்னு மட்டும் பாருங்க.